guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த சீரியல் போடாததுக்கான காரணம் வியூஸ் வர மாட்டுது, நீங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே 1K லைக் வந்துச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து இந்த வீடியோவை போடுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் அக்காவுக்கு, அவன் வந்து சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கானா நிஜமாவே, ஆனால் அக்கா இந்த விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அக்கா கிட்டேயுமே கேட்குறா, உனக்கு நிஜமாலுமே பாய் ஃப்ரெண்டு இருக்கானா அக்கா, என்கிட்ட எதுவும் நீ பொய் சொல்லி மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அட நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நான் அவங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க போகிறேன், அவன் ஏதோ பொய் சொல்கிறான் தான் நினைக்கிறேன், அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அந்த பாய் ஃப்ரெண்டு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கா சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கீழே நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் எதுவுமே பேசலை. கால் பண்ணிவிட்டு உடனே புரிஞ்சுக்கிட்டு, ஹலோ நீயா, உனக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்கு என்ன அப்படி நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. நான் என்ன அப்படி பெருசாக பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக தம்பிக்காரனும் வீட்டுக்கு வரான் போல். அவனை பார்த்துட்டு இந்த பையன் காட்டி பிடிச்சிட்டு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்டால், உன்னோட அக்காவுக்கு சம்மந்தம் நின்று போயிடுச்சு இல்லையா, அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையலை காண்டு ஏற்றிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே நான் செம காண்டு இருக்க மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடு, இல்லைனா மூஞ்சி உடச்சு விடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த போய் உள்ளே போய்ட்றான். சரிடா டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடுறான். ஆனால் ரொம்ப குஷியாக போகிறத பார்த்துக்கிட்டு இந்த பையலுக்கு ஒன்றும் புரியல. இப்போ மறுநாள் ஆகிடுது. வழக்கம் போல் நம்ம ஹீரோயினி காலேஜுக்கு வந்திருக்கா போல். லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போகும்போது பார்த்தா அந்த பையன் தான் நின்றுட்டுருக்கான். பாத்தியா அவன் மறுபடியும் வந்துட்டான், உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, ஏற்கனவே நான் செம டென்ஷனில் இருக்கேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு தெரியும் நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு, உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ள உன்னை வேணான்னு சொல்லியிருப்பானே, அதுக்காக தானே நீ டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், உன்னை பார்க்க வந்தான்ல மாப்பிள்ள, அவங்ககிட்ட உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு போயிட்டு பேசினதே நான் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் இவளுக்கா சமக்கும் வருது. அந்த பக்கமாக ஒருத்தவன் மாப்பை எடுத்துக்கிட்டு போயிருப்பான் போல். அவங்ககிட்ட இருக்கிற மாப்பை பிடுங்கி அவனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுறா. செமாடி அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவன் வழி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன போட்டு இப்படி நீ அடிக்கிற அப்படின்னு கேட்டால், வரன் பார்க்க வந்தது எனக்கு இல்லை என் அக்காவுக்கு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிட்றா. இவனுக்கா பயங்கர இருக்கு, என்ன காரியம்டா நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில கையை வச்சு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் அக்காக்காரி வேற செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் ஏன் என்ன வேணான்னு சொன்னான், என்ன காரணம்னு சொல்லாம அவன் எப்படி என்ன வேணான்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் தங்கச்சிக்காரி தான், அவர் உன்னை வேணான்னு சொன்னதுக்கான காரணமே என் பின்னாடி ஒருத்தவன் சுற்றிட்டு இருந்தான்ல அவன் தான் போயிட்டு அவர்கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்கான், அவன் நிஜமாலுமே பொண்ணு பார்க்க வந்தது என்னதான் நினச்சிட்டு போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், எது எப்படியோ என்னோட கல்யாணம் தானே நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்புறம் தங்கச்சிக்காரி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனும் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினி சொன்ன விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரி பார்க்க வந்திருப்பா போல். அவள் வந்த உடனே அவன்கிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேற பழக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, அவன் உடனே திரும்பி அவகிட்ட, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் தன்னைத்தான் இவன் அவாய்ட் பண்ணதை தப்புன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளும், தப்பு பண்ணால் அதை சரி பண்ண பாரு, ஒரு சாரி கேட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியா குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். எங்கே போகிற நீ, நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீ என்கிட்ட தானே சாரி கேட்கணும், நீ என்ன தானே அவாய்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு உன்னை நான் ஒரு மேட்ராகவே எடுத்துக்கல, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் அவாய்ட் பண்ணுறதுலாம் புதுசாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போகிறான். உடனே இவளும் கேட்குறா, அப்படின்னா நீ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போறியா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு பேர் இருக்குது, அவள் பேர் ஹைரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கா செம டென்ஷன் ஆகுது. நேராக கிளம்பி நம்ம ஹீரோயினியை பார்க்க போகலை இவன், அதுக்கு பதிலாக அந்த டாக்டர் தான் போய் பார்க்குறான். அவனை பார்த்துட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை, அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டனே, அப்புறமும் எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதில் தான் சார் தப்பாகிடுச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லையா, அது நீங்கள் தங்கச்சியை தான் பார்க்க வந்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட தப்பாக வந்து சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு தான் நான், மற்றபடி அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால், என்ன காரியம்டா நீ பண்ண, உன்னால் நான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். இவன் டென்ஷன் ஆகி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேணும்னா நானே உங்கள் வீட்டில் வந்து பேசி புரிய வைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான்.
இந்த பக்கம் அக்கா கறி வழக்கம் போல சோகமாக தான் இருக்கா. தங்கச்சிக்காரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் போய் அந்த டாக்டர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மாப்பிள்ளக்காரன் தான் ஃப்ரீயாக இருக்கீங்களா, கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். உடனே இவளும் கால் பண்ணுறா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவனும் வந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சாரி அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், வந்து பேசினவன் உன் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது, அவன் பண்ண தப்புனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்காக என்ன, இதில் உங்கள் மேலேயும் தப்பு இருக்கத்தானே செய்து. அவன் வந்து அப்படி பேசும்போது ஒரு தடவை என்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் போய் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கலாம்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தப்பு தாமா, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, திரும்பவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம குடும்பமும் சம்மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளக்காரனும் சொல்லிட்டான் போல். ஸோ இவங்க மேட்ரு இங்கே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்தில் நம்ம ஹீரோயினி நியூஸ் பேப்பர் வந்திருக்கான்னு வெளியே வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பா போல். வந்து பார்த்தா இந்த பையன் அழகா பலூனில் சாரி கேட்டுட்ருக்கான். பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினி அதை பார்த்துட்டு பெருசாக இம்ப்ரெஸ்லாம் ஆகலை. அவளுக்கு முழுக்க முழுக்க அவன் மேலே கோவம் தானே இருக்குது. அதனால் என்ன சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இங்கே பாரு, இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப வந்து உன் மூஞ்சை என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காத, எனக்கு உன் மூஞ்சை பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஸாக கோவமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் அப்படி பேசவும் இவனோட முகமே சுருங்கி போயிடுச்சு. அப்படியே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவன் இந்த மாதிரி வந்து சாரி கேட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் என்ன, இங்கே பாரு, அவனும் பார்க்குறதுக்கு நல்ல பையனாக தான் இருக்கான், பேசாமல் நீ அவனுக்கு ஓகே சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவன் எவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணான்னு தெரியாத, என் அக்காவோட கல்யாணத்தையே அவன் நிறுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவன் பண்ணான், அதுவுமே பொண்ணு பார்க்க வந்தது ஒன்றுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். மற்றபடி அவனும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கான், ரொம்ப பணக்கார விட்டு பையனாகவும் தெரியுது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. அதனால நீ அவனை லவ் பண்ணுற பண்ணலை அது அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் அவன் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க சொன்னான் இல்லையா, அதுக்காவது ஓகே சொல்ல பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு அவளுக்கு தூக்கமே வரல. எழுந்திரிச்சு போயிட்டு விண்டோ டோர்கிட்ட போய் பார்க்குறா. ஏன்னா வழக்கம் போல் அவன் எப்போதுமே நைட் ஆனால் இங்கே வந்து உட்காந்துருப்பான் இல்லையா, அதனால். ஆனால் இந்த தடவை போய் பார்க்கும்போது அவனை காணோம். இவளுக்கு வந்து எப்போது வந்துட்டு போகிறவன் இன்னைக்கு வரல அப்படிங்கவுமே அவளோட முகம் வாடி போயிடுது. அப்படியே போயிட்டு சோகமாக போய் பெட்டில் படுத்துக்கிறா. இதை அக்கா காரியம் கவனிச்சுட்டு, என்ன அவன் இன்னைக்கு வரலையா, அவனை நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், நான் ஏன் அவனை மிஸ் பண்ண போகிறேன், எனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னதான் சொன்னாலும் உன் கண்ணு அவனை தேடுது அப்படிங்கிறத உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் தூங்க போயிடுறா. இவளுக்கும் நம்ம நிஜமாலுமே அவனை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் வீட்டுக்கு வரான் இவன். பார்த்தா அப்பா அம்மா 2 பேருமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீல் விஷயமா வெளியே போயிட்டாங்க போல். பாட்டிமா தான் வீட்டில் இருக்காங்க. உடனே அவன் பாட்டிமாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஹைராக் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா பாட்டி, அவனோட மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் பண்ணதும் தப்பு தானே, அவளோட அக்காவோட கல்யாணத்தையே தெரியாமல் நிறுத்திட்டேன், அப்போ யாருக்கு தான் கோவம் வராது, அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டிக்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பக்கத்துலேருந்து பாட்டி எதுவுமே பேச மாட்டுது. பாட்டி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போவும் அமைதியாகவே தான் இருக்குது. உடனே இவன் முன்னாடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரான். பார்த்தா பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. எவ்வளோ நேரம் இப்படி கிடக்குதுன்னு கூட தெரியல, உசுறு இருக்கா இல்லையாங்கிறதும் கூட தெரியல. இவன் பார்த்துட்டு பயந்து பதறி போயிடுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலன்னு துடிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.